என்ன ஆயிட்டு இவளுக்கு? கூப்பிட கூப்பிட சத்தமே கொடுக்க மாட்டேக்கா, அமைதியா இருக்கா. அக்கா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? உனக்கு கூப்பிட்டது காது கேட்டுச்சா கேட்கலையா? வாடி இந்து, எதுக்கு கூப்பிட்ட? சரி, நான் கூப்பிட்டது இருக்கட்டும், நீ எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்க? ஏன் நீ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? பின்ன யார்டையும் நினைப்பேன், அவளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நீ போய் பாத்தியே, உன்கிட்ட பேசினாலா? என்னடி சொன்னா? பார்த்தேன், அவளை தான் பார்த்துட்டு வரேன். அப்பவுமே சாப்பாடு கொண்டு கொடுத்தமே, சாப்பிட்டாலா என்ன பண்ணுதா பாப்போன்னு பார்த்தா வச்ச இடத்துல சாப்பாடு இருக்கு. ஏதாவது வாய் திறந்து கேட்டா சொல்லுவா? உன் மவா இருக்கா பாரு, சரியான வீம்பு பிடிச்சவா. என்னத்த சொல்ல அவகிட்ட? அதான் வந்துட்டேன். வாடா தம்பி. அண்ணா வாமா. அத்தான், பிள்ளைங்க அக்காலெல்லாம் எங்க? அங்கதாம கிச்சன்ல இருக்காங்க. ஏக்கா, நீ முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்காத, சாரு வேற வந்திருக்கா. அவ வந்து பார்த்தா ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது பேசிட்டு இருப்பா. நீ சும்மா இரு, பிள்ளைய பத்தி பிறகு பேசிக்கலாம். சரிடி. என்ன கதை ஓடுது? அக்கா தங்கச்சி ரொம்ப மும்மரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த பேச போறோம், சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லட்டாலும் அக்கா தங்கச்சி நான் கேட்ட உடனே உண்மையெல்லாம் சொல்லிருவீங்க. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, எப்ப வர சொன்னதுக்கு நீ எப்போ வந்து நிக்க? எது நல்லது கெட்டது கூப்பிட்டா வந்து கலந்துக்கிடாதானே, இப்படி ஒதுங்கியே இரு. அப்புறம் வார நேரம் மட்டும் பேசுவா பேச்சு. அப்படிலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கல. எங்க வர முடியுது, ஒரே வேலை பிஸி, அங்கேயும் ஒரே அலைச்சல் தான். இப்ப கூட பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து தான் போயிட்டு வரோம். சரி, யாழையும் மாப்பிளையும் பார்க்கவே இல்லையே, பாப்போன்னு வந்தோம். எங்க இருக்காங்க அவங்க? அவங்களா? மாப்பிள்ளை வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. யாழி மட்டும் தான் அங்க இருக்கா, ரூம்ல தான் இருக்கா அவளும். என்ன வெளியூருக்கு போயிருக்காரா? விருந்துக்கு வந்துட்டு விருந்துக்கு இருக்காம என்ன இப்படி வெளியூருக்கு போயிருக்காரு? கல்யாணம் புதுசுல அதை பொண்டாட்டி தனியா விட்டுட்டு, அது ஏதோ முக்கியமான வேலையா, அதான் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஏதோ சொல்லுதீங்க, மறு வீட்டுக்கு வந்தவங்க எப்படியா பாதிலே விட்டுட்டு போவாங்க? நல்லா தான் பிசினஸ் பண்றாரு. தொழில் எதுவும் முக்கியமான வேலை வந்திருக்கும், அதான் அவசரமா போயிருப்பாரு என்னமோ. வேற எங்கேயுமா விட்டுட்டு போயிருக்காரு? பத்த வீட்டுல தானே விட்டுட்டு போயிருக்காரு, வருவாரு. சரி சரி, இப்ப நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. சரி, எங்க வீட்டுக்கும் விருந்துக்கு கூப்பிட்டு போலாமே பிள்ளைங்களேன்னு நினைச்சேன். அதான் மாப்பிள்ளை வேற இப்ப வெளியில போயிட்டாருங்கீங்களா, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ மட்டும் தான் வந்தியா? தேஜுவங்க அவன் முன்னதான் இருக்கா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி சாரு, வந்ததுல தான் நின்றுட்டே இருக்க, இருந்து பேச. ஏதாவது சாப்பிட எடுத்துட்டுமா? சாப்பிடுதியா? கொண்டு வரட்டா சாப்பாடு? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டு டேரக்டா உங்க வீட்டுக்கு தான் வரோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, முன்ன வாங்க, அங்க வச்சு பேசலாம். சரி, நீ போ, நாங்க வரோம். சரி, சீக்கிரம் வாங்க. என்னடி இந்த இப்படி சொல்லிட்டு போறா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறாங்களா? என்ன பேச போறாளோ யாரு கண்டா? சரி வா, முன்ன கூப்பிடுதாளா, என்ன பேசுறான்னு போய் பாப்போம். வாங்க தம்பி. அண்ணி, சரிடா, என்ன முக்கியமான விஷயம் பேச போறா? உங்க அண்ணி வரட்டும்னு சொன்னேன், வந்துட்டு அவளும். இப்ப மாதிரி சொல்லுடா. கீர்த்தி அக்கா காலேஜுக்கு லேட் ஆகுது, சீக்கிரமா போகலாம். ரெடி, கிளம்பிட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் வரேன். அம்மா, நானுமே அண்ணி வரட்டும் தான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேனே. சரி, இப்ப சொல்லுங்க. நம்ம தேஜுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேனே, அதான் உங்ககிட்ட எல்லாம் பேசி கலந்து ஒரு முடிவு எடுக்கலாம்னு வந்தேன். என்னடா சொல்ற? கல்யாணமா? அதுக்குள்ளேயே பிள்ளைக்கு பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் போகட்டுமேடா. ஒத்துக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்க, அப்படின்னாலும் இப்ப தேஜுக்கு என்னடா வயசாகுது? கொஞ்ச நாள் போகட்டுமே, மெதுவா பார்த்து முடிக்கலாம்ல. நானும் அதுதானே சொன்னேன் அன்னைக்கிட்ட, அவசரப்படுத்தாரு. அவளுக்கு தான் இப்ப 22 முடிஞ்சு அடுத்த மாசம் 23 பிறக்க போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் கல்யாண வயசு வந்துட்டு முடிச்சு வைக்கலாம். சாரு, அதான் அன்னைக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? இல்லங்க, அதான் கல்யாண வயசு வந்துட்டு அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னடி பேசிக்கிட்டு இருக்கல? இப்பதான் வந்து கூப்பிட்டு இருப்பா, என்ன சொல்லு. சரி, மாப்பிள்ளை எல்லாம் பாக்கண்டாமாடா, பொறுமையா தானே எல்லாம் செய்ய முடியும். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? என்னடி 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொண கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா, என்ன சொல்லு. அம்மா, எனக்கு காலேஜில் முக்கியமான செமினார் வேற இருக்கு, நான் அதை வேற அட்டன் பண்ணணும். வேற லேட் ஆகும். ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன், நீ ஃபோன் பண்ண நான் எடுக்க மாட்டேன். வேற லேட் ஆயிட்டேன்னு தேடிட்டு இருக்காத, அதான் சொல்லிட்டு போன்னு வந்தேன். சரிடி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வா. வெளியில வந்தப்பறம் எனக்கு ஒரு கால் பண்ணு, சரியா? சரிம்மா. மாப்பிள்ளை பார்த்தாச்சுனே. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம யானி கட்டி கொடுத்துருக்குல்ல, அந்த வீட்டுல அந்த மாப்பிள்ளையோட தம்பி இருக்காரு, அவர் தான். தேஜுக்கு பேசி முடிக்கலாமான்னு ஆசைப்படுறேன். அவளுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட கலந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அடுத்து முடிவு எடுக்கலாம்னு யோசனையா இருக்கு. அதான் உங்ககிட்ட கலந்துக்கிட்டலான்னு வந்தேன். என்னென்ன பண்ணலாம்? அவரா மாப்பிள்ள? அன்னைக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாலே அவரை பிடிச்சிருக்குன்ட்டு, அப்போ அவரை தான் சொன்னாளா? நான் விஸ்வானாவன்னு நினைச்சேன். அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? தம்பி, மறுபடியும் அந்த வீட்டுக்கே பொண்ணு கொடுக்கலான்னு ஆசைப்படுறியாடா? ஆமாண்ணே, என்கிட்டயுமே அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் உங்ககிட்ட பேசி ஒரு கலந்து முடிவு எடுக்கலான்னு வந்திருக்காரு. என்னென்ன பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேலை,
வீட்டில் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்குது இப்பமாவது நமக்கு தெரிஞ்சதே. இத்தியக்கா வா, எனக்கு லேட் ஆகுது, இதோ வரேன். சரிதான்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு முக்கியமான கிளாஸ் வேறக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், சீக்கிரம் போகணும், வா. சரிடி வா கிளம்பலாம். அம்மா பாய், நான் கிளம்புறேன். நீங்க என்ன நினைக்கீங்க? இப்படி பொண்ணு கொடுக்கலாமா? ஏதாவது சொல்லுங்க. பொண்ணு கொடுக்கலாம்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் ஒரு பொண்ணு அந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம், பழையபடி இன்னொரு பொண்ணையும் அதே வீட்டுக்குள்ள கொண்டு கொடுக்கவா அப்படின்னு யோசிக்கேன். அதை பத்தி என்ன இருக்கு? ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தா இன்னொரு பொண்ணு என்ன கட்டி கொடுக்க கூடாதுன்னா இருக்கு? அக்காவும் தங்கச்சும் கட்டி கொடுத்தா ஒரே வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையும் வராது, பிரிவினையும் வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போவாங்க. அதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுல பேசுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இப்ப யார் அது இல்லைன்னா? இது நம்ம வீட்டுல மட்டும் நம்ம பேசி எடுக்க வேண்டிய முடிவு இல்லையே, சம்பந்தப்பட்டவங்களும் இருக்கணும்ல பேசும்போது. அதான் சொல்றேன், நீங்க எல்லாம் போய் சம்மந்தி வீட்டுல பேசுங்கன்னு. சரிண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி சம்மந்தி வீட்டுல பேசலாமா? எப்படி நம்ம எல்லாரும் கலந்து பேசி என்னடா முடிவு எடுக்க முடியும்? நானும் தான் என்ன முடிவு எடுக்க முடியும்? சம்மந்தி வீட்டுல பேசணும், அவங்களாடா முடிவு சொல்லணும். சரி பேசலாம், ஆசைப்படுற கொஞ்சம் பொறுமையா இரு, நிதானமா ஆற போட்டு எல்லாம் பண்ணுவோம். அவசரம் என்னடா? அம்மி, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? அமைதியா இருக்க, பேசு. அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? இருடி, பொறுமையா பேசுறேன். அதான் பேசிட்டு தானே இருக்காங்க. இப்படி எல்லாரும் கூட இருக்கும்போது நான் ஏதாவது பேசினேன், உங்க அப்பாவுக்கு கோவம் வரும். பொறு, நீ அமைதியா இரு. என்ன இப்ப நீ பேசுறே இல்ல நான் பேசிட்டா? புரிடி, பொறுமையா இரு, பேசுறேன். இல்ல எதுக்கு வெயிட் பண்ணும்? அதான் சம்மந்த வீட்டுல பேசிட்டு காலகாலத்துல சீக்கிரம் 2 பிள்ளைங்களை கல்யாணத்தை முடிக்கலாம்ல. அவசரப்படாத சாருமதி, கல்யாணம் சின்ன விஷயமா? 4 பெரிய ஆள் கிட்ட கலந்துக்கணும், மாப்பிள்ளை வீட்டுல பேசணும், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், அடுத்து ஜாதகம் பார்க்கணும், அது நல்லா கைகூடி வரணும். எவ்வளவு இது இருக்கு, எடுத்த உடனே எல்லாம் பண்ண முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதானே, கொஞ்சம் பொறுமையா இரு சாருமதி. சம்மந்தி வீட்டுல பேசிக்கிடுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் பேசி கலந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. அவங்க வீட்டுல கலந்து பேசிட்டு என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இப்படி அவசரப்பட்டா உடனே எல்லாம் நடந்துருமா? அதுதான் அண்ணி நானும் சொல்றேன், பொறுமையா எல்லாம் பண்ணலான்ட்டு. எங்க கேக்குறாங்க, அவசரப்படுறாங்க. சரி அதான் உங்ககிட்ட கலந்து பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவு எடுக்கலான்னு கூட்டு வந்தேன். சரிடா, பாப்போம், ஒரு நாள் பேசலாம் சம்மந்தி வீட்டுல. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு கலந்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்றதும் சரிதானா? ஒரு நாள் சம்மந்தி வீட்டுல எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்கலாம். அதானே நானும் சொல்ல வரேன், கொஞ்சம் பொறுமையாவே எல்லாம் கலந்து பேசி பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிடா. அம்மா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. தேஜு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒன்னொன்னா தான் பண்ண முடியும், உடனே எல்லாம் செய்ய முடியுமா? இப்பதானே கலந்து பேசியிருக்கு, அடுத்து சம்மந்திட்ட போய் பேசணும். அதுக்கு அவங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டு அடுத்து கல்யாணம் தானே. எதுக்கு அவசரப்படுற நீ? உன்னை அவங்க கிட்ட பேச சொன்னா நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குற? பேசி உனக்கு வீட்டுக்கு வா இருக்கு, நான் கிளம்புறேன். எப்படி போற பேசிட்டு? யானிமா வா. அப்பா, என்னம்மா யானி, ஆளே அசந்தால இருக்க? சாப்பிட்டியாமா? எதுவும் மாப்பிள்ளை போன் அடி போட்டாராமா? பேசுனியா? பேசுனியா என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட? மாப்பிள்ளை எப்பமா வராரு? அப்ப அவரை உன வீட்டுக்கு விருந்து கழிச்சிட்டு போலான்னு நினைச்சேன், அதான் அப்படியே அழைச்சிட்டு போகலாமே வந்தேன். எப்பமா மாப்பிள்ளை வராரு? அண்ணி, பேசுனியா மருமகன் கிட்ட? எப்பமா மருமகன் வர்றாரு? பேசுன சித்தி, வரேன் இருக்காரு. ஆமா, எப்ப வராரா? தெரியல சித்தி. என்னம்மா இப்படி சொல்ற? எப்ப வராரு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? மறு வீட்டுக்கு விருந்துக்குன்னு வந்துட்டு இப்படி தனியா அவனை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப இன்னும் வரலனா அப்ப எப்ப வராரு கேட்க வேண்டியதானே நீ? கேக்குறேன் சித்தி, எப்ப வராங்கன்ட்டு. சரி கேட்டு சொல்லுன, சித்தி வீட்டுக்கு விருந்து களைச்சிட்டு போகணும். சரி சித்தி. பிள்ளை முகமும் சரியில்லை, கேட்கறதுக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அக்கா, என்னடி இந்து? சரி சமையல் ஆயிட்டுல்ல, வந்தவங்களெல்லாம் சாப்பிட சொல்ல. சரி, நீ சொல்றது சரிதாண்டி. சரி சாரு, சாப்பிடவா? தம்பி 2 பேரும் வாங்க. எங்க நீங்களும் வாங்குங்க, சாப்பிட்டு கிளம்புங்க. இல்ல நீ அங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு தான் இங்க வரோம், அங்க சாப்பிட்டாச்சு, அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு, போயிட்டு வரோம் இன்னொரு நாள். கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போலாம்ல? இல்லக்கா, இப்பதான் நாங்க சாப்பிட்டு வரோம், அதான் அவர் அப்படி சொல்றாரு. தேஜு வேற வீட்டுக்கு கிளம்பிட்டா, நாங்களும் கிளம்புறோம்க்கா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணி, மரமே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க விருந்துக்கு. சரி தம்பி, அதெல்லாம் வருவாங்க. சரிடா, நாங்க கிளம்புறோம். சரிடா. சரிடா தம்பி, நான் கிளம்புறேன். சரி நீ பிறகு வா, நம்ம கடை விஷயமா பேசுவோம். சரிண்ணே, ஈவினிங் போல வரேன். சரிடா, நீ வரும்போது கால் பண்ணு, இந்த பாட்டியும் வர சொல்லிருக்கேன், பேசி முடிச்சிடலாம் என்ன அதுன்ட்டு. சரிண்ணே, என்ன கிளம்பலாமா?
ம் கிளம்பலாங்க. சரிங்க, சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிட வாங்க. சரி. சரிடா தம்பி, பிள்ளை பேர்ல தானே கடையை முடிக்க? ஆமாண்ணே, அவ பேர்ல தான். சரிடா, எல்லாம் பார்த்து வச்சு பேசுங்க விலையெல்லாம். வேற எதுவும் அவன் சொன்னா என்கிட்ட பேச சொல்லு. நானும் சின்ன அப்படிதானே பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசி பார்ப்போம், எதுவும் முடியலன்னா அப்புறம் உங்களை தான் பேச சொல்லணும்னுட்டு. சரி, நாங்க போய் முடியல எதுவும்னா உங்கள்கிட்ட சொல்றேன். சரிடா, நீ கால் பண்ணு. சரி வா, இப்போ சாப்பிட போலாம். சரிண்ணா. 2 நாளாக கால் பண்ணிகிட்டே இருக்கு. அவர் நம்பரை பார்த்துட்டு எடுக்க கூட மாட்டேக்காரு. ஆனால் இந்த 2 நாளாக என் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருக்காரு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இனி அவர் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அவர் தான் எல்லாமே. நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் தான் சரி செய்யணும். அதை நான் போகிறேன் அவரை தேடி. இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தமே அவர் தான். அவர் இல்லைன்னொன்னே 2 நாள் தான் ஆகுது. எப்படி கேட்குறாங்க? அவர் 2 நாளைக்கே இப்படி அவர் இல்லைன்னா இம்மா என்னால் முடியாதும்மா. ஆனால் இப்போ எனக்கு நல்லா புரியுது. என் மனசில் இருக்க குழப்பம் எல்லாமே போயிட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என் வாழ்க்கை முழுக்க எனக்கு யார் வேணும்னு கேட்டால் எனக்கு பதில் யோசிக்க வேண்டாம். இனி எல்லாமே அவர் தான் என் வாழ்க்கையில். நான் அதை நல்லா உணர்ந்துட்டேன். நான் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு வர போகிறேன். உங்களை புரிஞ்சுக்கிடாத வாழ்ந்த அந்த யாழ்னியா இல்லை. உங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களை இழக்க தயாராக இல்லாத உங்கள் யாழ்னியா வர பார்க்கறதுக்கு. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க விரும்பலை. என் மனசு முழுக்க இப்போ நீங்கள் தான் நிறைஞ்சிருக்கீங்க. சரி, கிளம்பலாம். யாழ்னி, யாழ்னி சாப்பிடவா? அம்மா எங்க கிளம்பி இருக்க? என் வீட்டுக்கு. கொண்டு உன்னை விட சொல்லட்டா? இல்லை வேண்டாம், நானே போயிடுவேன். சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் அப்பா கொண்டு உன்னை விடுவாங்க. ஏன் தனியா போற? இல்லை இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லை வேற எதுவும் சாப்பிடுதீங்களா? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரித்த. கஸ்தூரி, பால் வச்சிருக்கேன் பாரு, பார்த்துக்கோ. சரிக்கா. ஆச்சி, யாழ்னிமா வா. மீனாட்சி, இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்ட்டு. கஸ்தூரி, நீ தான் அங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. இதோ வரேங்க. யாழ்னிமா, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஆச்சி? உடம்புக்கு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நான் நல்லா இருக்கேம்மா. என் உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லைம்மா. யாழ்னி, அத்தை. யாழ்னி, நீ ஏமா வந்திருக்க? நானும் அத்தை கூப்பிட்டேன்னு வேற யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க வந்தேன். நானுமே வேற யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். தனியாமா நீ வந்த? ஆமா அத்தை, தனியா தான் வந்தேன். யாழ்னிமா, அர்ஜுனை பத்தி எதுவும் தப்பா நினைக்காதம்மா. அவன் வேலைன்னு வந்துட்டாலே இப்படிதாம்மா இருப்பான். ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு வேற போக வேண்டியது இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னான். நானும் சத்தம் போடதாம்மா செஞ்சேன். மறு வீட்டுக்கு போயிட்டு இப்படி பொண்ணை விட்டுட்டு வரலாமாலான்ட்டு. முக்கியமான மீட்டிங்மா, அவங்க இங்கே வந்தாலும் தனியாக தான் இருப்பாங்க, 2 நாள் இருக்கட்டும்னு சொன்னாம்மா. அதுக்கு மேலே என்னால் அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியலை. அப்புறம் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிட்டு நேற்று நைட்டு தாம்மா வந்தான். இன்னைக்கு காலையிலே இருந்துச்சு ஆஃபீஸ் போயிட்டான். அட சொல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாழ்னி போய் கூப்பிட்டு வாடா, மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டான்ட்டு. அதுக்குள்ளே நீயே வந்துட்டம்மா. அவனை எதுவும் தப்பாக நினைக்காத. அவன் வேலைன்னு இருந்தால் அப்படிதாம்மா இருப்பான். போக போக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிடுவான். ஆமாம்மா யாழ்னி, அவன் வேலைனாலே அப்படி தான் இருப்பான். இப்போ புதுசாக கல்யாணம் வேற முடிஞ்சோன்னா அவனுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டேங்க. போக போக இப்போ மாற்றிக்கிடுவானே. நீ எதுவும் நினைக்காத அவனை பற்றி. அப்போ நடந்தது எதுவுமே அவர் சொல்லலைன்னு நினைக்கேன். அதான் அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுவும் நினைக்காதன்னம்மா. தனியாவாம்மா நீ வந்த? அப்பா கூட வந்திருக்கலாம்மா. அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலத்த. நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் வந்துட்டேன். அப்பா அம்மா கூட்டு போக தான் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அத்தை, அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாமா, ஐஷு, ஆதி எல்லாரும், வைஷு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. காலேஜ் விட வேண்டிய டைம் தான். ஐஷுவும் வைஷுவும் இனிமே தான் வருவாங்க. உங்கள் மாமா வியாபார விஷயமா வெளியில் போயிருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. சரிம்மா, வீட்டில் அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. சரிம்மா, ஏதாவது சாப்பிடுதியா? இல்லை அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம். அத்தை, எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேலை எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கோம். வா, பேசிகிட்டு இருக்கலாம். சரித்த. டேய் சஞ்சய், வாடா, விளையாண்டது போதும்டா. இருடா வரேன். நீ அப்பவே வச்சு இப்படி தானே சொல்லிட்டு இருக்க. நீ வரியா இல்ல நான் கிளம்பட்டா? உனக்கு என்னடி ஆயிட்டு? மேல எது பட்டுட்டா? சஞ்சய், சொன்ன கேட்டியாடா? இப்ப பாரு, அந்த பொண்ணு மேல பட்டுட்டு. ஐஷு, வலிக்குதாடி ரொம்ப? வாடா சஞ்சய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். வா, அந்த பொண்ணுக்கு எதாவது அடிபட்டு பாப்போம் வா. ஐஷு, நீ இப்படி அழுற? ரொம்ப வேகமா பட்டுட்டா? எடி ஏதாவது சொல்லுடி. ரொம்ப வேகமா பட்டுட்டா? ஐஷு, ஏன் இப்படி அழுறீங்க? என்ன ரொம்ப வேகமா பட்டுட்டா? அடி எது பட்டுட்டா உங்களுக்கு?
சஞ்சய், ஏன்டா பார்த்து விளையாட வேண்டியதானே? சாரிங்க சாரி கீர்த்தி. பார்த்து விளையாட முடியுங்களா? கொஞ்சம் பார்த்து விளையாட வேண்டியதானே? சாரிங்க, நான் வேணுக்குள்ள எதுவும் பண்ணலங்க. சாரிங்க, அழாதீங்க. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. சாரி, அழாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்லுவான். ஏன்டா? சரிடி ஐஷு, அழாதடி. அது என்ன இப்போ வந்துருவாங்கல்ல? வேணா போற வழியில ஹாஸ்பிட்டல் எங்கேயே போயிட்டு போலாண்டி. ரொம்ப வலிக்குதுண்ணா, அழாத. ஆமா ஐஷு, அழாதீங்க. டேய் சஞ்சய், ரொம்ப வேகமா பட்டுட்டு போல, அதான் இப்படி அழுறாங்க. கொஞ்சம் பார்த்து நீ விளையாடலாம்லாடா. சாரி கீர்த்தி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ஐஷு, சாரிங்க. சரிடி ஐஷு, கொஞ்சம் அழுததை நிப்பாட்டிடி. ஆதியத்தான் வேற வந்துட்டாங்க, அங்க பாரு. பின்ன பார்த்தா ஏதாவது கேட்பாங்க. அவங்க தெரியாம தானே பட்டுட்டேன்னு சொல்றாங்க. சரி, கொஞ்சம் அழுததை நிப்பாட்டு. ஏன் தலையில ரொம்ப பட்டுட்டா? என்ன பண்ணுது உனக்கு? கொஞ்சம் தலை மட்டும் வலிக்குடி. சரி வாடி, போற வழியிலனா ஹாஸ்பிட்டல் போலாம். சரிடி. நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா? நான் வேணும்னு எதுவும் பண்ணலைங்க. தெரியாம தான் அப்படி பட்டுட்டு. சாரிங்க. இல்ல, அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். என்ன கீர்த்தி, சாரிங்க கேட்டாச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற எதுவுமே பேசல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவனுக்கு அவங்க பேசலன்னு வேற கவலை. ரொம்ப பட்டுட்டு நம்மட ஆடி தலை வேற வலிக்குன்னு சொல்றாங்க பாத்தியா? சரி விடு, நாளைக்கு வருவாங்கல்ல, பேசுவாங்க. இல்ல கீர்த்தி, ஏற்கனவே நாளைக்கு சண்டை போட்டு அடிக்கும்போது அந்த பொண்ணு என்ன பார்த்தாங்க. இப்போ இப்படி வேற ஆயிட்டே. அதான் என்ன பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல, இருடா ஒரு நிமிஷம். நீ இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? அந்த பொண்ணு மேல இப்படி பட்டுட்டே நினைச்சு வருத்தப்படுதியா? இல்ல யாருக்குனே ஒரு வாட்டி அடிக்கும்போது பார்த்துட்டாங்க, இப்போ இப்படி ஆயிட்டே அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுவாங்களா, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? சொல்லு. கீர்த்தி, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க மேல பட்டுட்டு என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, அதான் யோசிக்கேன். இப்போ உனக்கு என்ன இப்படிலாம் நடந்ததுனால உன்னை பத்தி எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா. இது விளையாடும் போது எதிர்பாராம பட்டது. அன்னைக்கு நடந்தது அந்த பொண்ணு பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்பெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. நாளைக்கு வருவாங்கல்ல, பேசிக்கலாம், விடு. ரொம்ப ஃபீல் பண்றியோ? ஆமா கீர்த்தி, ரொம்ப பட்டுட்டு போலன்னா அழுதுட்டாங்கல்ல. ஏய் போதும் போதும், கொஞ்சம் பார்த்து ஃபீல் பண்ணா. உன்னோட சிரிப்பா இருக்குடா. கீர்த்தி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 2 டைம் அந்த பொண்ணுகிட்ட நான் அறிமுகமாகும் போது எப்படி ஆயிருக்கேன். ஒரு வாட்டி பாரு ஃபைட் பண்ணும்போது, இப்போ பாரு இப்படி. அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க மனசுல? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ என்ன, அவங்க உன்னை பத்தி தப்பா நினைக்க கூடாது, அப்படித்தானே? சரிடா, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கேன். உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, சரியா? ஃபீல் பண்ணாதடா. நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இல்ல, எனக்கு கலாய்க்கிற மாதிரியே இருக்கு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சா சரிதான். ரொம்ப ஃபீல் பண்றான். சரிடா, கிளம்பலாமா? எவ்வளவு நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருக்க? சரி, நிவி எங்க? அவ கேண்டீன்ல இருக்கா, இப்ப கூப்பிட்டுட்டு கிளம்பணும். சரி, பார்த்து போடா. நானும் சாயி வந்து கிளம்புறேன். லேட்டா வேற ஆயிட்டு, அம்மா அப்படியே கால் பண்ணிட்டாங்க. சரி. கீர்த்தி, ஐயோ, இவங்களா வீட்டுல வேற அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இவரு நேத்து வேற இப்படி பேசிட்டு போனாரு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? கீர்த்தியக்கா, கீர்த்தியக்கா ஒண்ணுதான். சொல்லு சாணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்புமா? கிளம்பலாம். ஆமா, சந்தியக்கா பூவக்கெல்லாம் எங்க? அவங்களுக்கு அப்பமே கிளாஸ் முடிஞ்சிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? சரி, அப்ப நம்மளும் கிளம்பலாமா? வா. கீர்த்தி. ஐயோ, இவர் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. வீட்டுல அப்பா பெரியப்பாலாம் பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் தேஜு வேற இவரை பத்தி என்னெல்லாமோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளால எதுவும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இதை வச்சு. இல்ல, வேண்டாம். கீர்த்தி. அக்கா, அது அத்தானோட தம்பி தானே, அவங்க ஒன்னு கூப்பிடுறாங்க பாரு. இல்ல இருக்கட்டும், வா, நமக்கு லேட் ஆகுது, கிளம்பலாம். கீர்த்தி. அக்கா, ஒண்ணுதானே கூப்பிடுதாங்க, பேசு. என்ன? இல்ல, உங்ககிட்ட பேசணும். இல்ல, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிட்டு. அம்மா வேற அப்பமே கால் பண்ணிட்டாங்க நிறைய டைம். நான் கிளம்புறேன். ஷாலினி வா. ஒரு நிமிஷம் கீர்த்தி, நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு போ. கீர்த்தி, என்ன கொஞ்சம் பாரு. என்ன? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். இப்போ எதுவும் பேச முடியாது, நான் கிளம்புறேன். பாய். என்ன ஆயிட்டு? நேற்று நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நல்லா தானே சிரிச்ச மாதிரி இருந்தா. எனக்கு என்ன ஆயிட்டும்? ஏன் இப்படி போறா? அக்கா, என்னடி கஸ்தூரி, என்ன அர்ஜுனுக்காக பார்த்துட்டு இருக்கியா? ஆமாடி, அதான் யாழ்னி இருக்காளே, அவள் பார்த்துக்கிடுவா. நீ போ, எனக்கும் கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நானும் படுக்க போவேன். நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, பார்த்துக்கிடுதோம். நீ போ. சரிடி, பார்த்துக்கிடுவியா? ஒரு தூக்கமாக வருது, தூங்க போகிறேன். சரி, நீ போக்கா, நான் பார்த்துக்கிடுதேன். அம்மா, ஐஷு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே,
இப்போ எப்படி இருக்கு? அவளுக்கு பரவாயில்லையாமா? பரவாயில்லக்கா, மருந்து எடுத்தா, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கேட்டிருக்குன்னா தூங்கிட்டு இருக்கா. சரிடி, பிள்ளைய பார்த்துக்கோ. பிள்ளை முகமே சரியில்லை காலேஜுக்கு போயிட்டு வரும்போது, அதான் கேட்டேன், கவனிச்சுக்கோ. நானும் அதான் கேட்டேன், முகமே அழுத மாதிரி இருக்கே, ஏன்டி இப்படி இருக்க, என்ன செய்யுதுன்னு கேட்டேன். அவள் எங்கே சொல்கிறா? ஒன்றும் இல்லைன்னா. சரி விடு, இப்போ அவள் நல்லா தூங்குறா, சரியாயிரும். நீ போய் தூங்கு போ, நான் பார்த்துக்கிட்டுதேன். சரி பார்த்துக்கோ. உங்கள் மாமா அப்பாவே தூங்க போயிட்டாங்க. தம்பி என்ன பண்ணுறாரு? தூங்கிட்டாரா அவரோ? இல்லைக்கா, ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பால் காய்ச்சி இப்போ கொண்டுட்டு போகணும். சரிடி, பார்த்துக்கோ, காலையில் பார்க்கலாம். ம் சரி. யாழினி அர்ஜுனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தா, போய் பார்ப்போம். பார்த்துட்டு பாலை காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம் படுக்கிறதுக்கு, நமக்கு தூக்கமாக வருது. சித்தி, வாடா அர்ஜுன், எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல்ல. இப்படி தானே பண்ணுற. சீக்கிரம் வான்னா வரியாடா. சரி போ, ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, சாப்பிடவா. நானும் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன் சித்தி, ஆனால் எனக்கு நேரம் ஆயிட்டு. சரி, நான் இப்போ வரேன். சரிடா, சீக்கிரம் வா. யானி, அர்ஜுன் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வருவாமா. அவன் வந்தப்பறம் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு நீயும் சாப்பிடு. நான் போகிறேன் அத்தை. ஆ சரித. கூட கவனிக்காம இப்படி வந்து இருக்கிறாரே, என்னை இப்போ பார்த்தா இவருக்கு என்ன பண்ணுவார்? கோபப்படுவாரா? ஐயோ, இப்போ என்ன இவரை பார்த்தோன்னே என் மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, பயமாக இருக்கு. நம்மளை பார்த்தோன்னே கோவப்படுவாரா? கோவப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பாடு எடுத்து வைக்கலாமா? என்ன பண்ண போகிறாரோ? சாப்பாடு வச்சது கூட கவனிக்காத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்காரு? இப்போ என்ன பண்ண இப்படி இருக்கிறாரு? அவரும் பார்க்க மாட்டேக்காரு. கூப்பிடலாமா? இப்போ இவர் என்ன பார்த்தாருல்ல, அவர் ஒன்றுமே பேசல, உடனே திரும்பிட்டாரு. எம்மன அவ்வளவு கோவமா? யாரது? யானி மாதிரி இருந்துச்சு பெண் பார்க்கும்போது அவங்க தான் வந்துட்டாங்களா? எங்க நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் யாழ்னியாவே நான் வந்துட்டேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் உடனே வந்துட்டேன். யானியா? யானியா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? எங்க உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட பேச மாட்டீங்களா? இவர் என்ன என் முகத்தை பார்த்துட்டு திருப்பிக்கிட்டுதாரு? என் முகத்தை பார்க்க கூட அவருக்கு விருப்பம் இல்லையா? அவ்வளவு கோவத்தில் இருக்காரா என் மேலே? எங்க உங்களை தான், என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். நான் வேணா வேற சாப்பாடு உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? அது வேணா சாப்பிடுதீங்களா? இப்படி சாப்பிடாம வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு இதே இருக்கட்டும். ரொம்ப கோவத்தில் இருக்காரோ? இருக்கட்டும், கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நானும் இன்னும் சாப்பிடவே இல்லை, உங்களுக்காக தான் சாப்பிடாம இருந்தேன். எனக்கும் வயிறு பசிக்கு, சாப்பிடணும். கொஞ்சம் தள்ளி இருங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? எனக்கும் வயிறு பசிக்கு, கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்தா நானும் சாப்பிடுவேன்ல. என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்களா? நான் சாப்பிட உட்காந்தோன்னு முகத்தை திருப்பிக்கிட்டீங்க. இவ்வளவு கோவமா? நான் சாப்பிட உட்காந்தோன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாரு, இப்போ எந்திரிச்சு போயிட்டாரு பாதியில் சாப்பிடாம. சரி, கோவப்படட்டும். நான் இந்த கோபத்தையும் புரிஞ்சுக்கிடுவேன். அவர் கூடயே இருந்த அவர் குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த கோபத்தையும் நான் புரிஞ்சுக்கிடுவேன். அவர் மேலே கோவப்பட மாட்டேன். அவரை நான் வேண்டான்னு சொன்னேன்ல, எனக்கு அது இதெல்லாம் தேவைதான். எனக்கு கொஞ்சம் பாருங்களேன், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? என்னை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. எங்க நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் உங்களை புரிஞ்சு உங்களை பிடிச்சி உங்கள் கூட சந்தோஷமாக வாழறதுக்காகவே நான் வந்திருக்கேன். உங்களை நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போது புரியாமல் பண்ண தப்பு தான் அது. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் மனசு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே எப்படி எடுத்து சொல்லணும் தெரியலை.
என் மனசில் பட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உண்மையாகவே நான் உங்களை புரிஞ்சு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் என்ன முடிவெடுக்கணுமோ எடுக்கணும். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியலை. என்ன? நான் உங்ககிட்ட இவ்வளவு சொல்லியும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலையா? சரி, என்கிட்ட அம்மா அப்பா எவ்வளவோ சொன்னாங்க. அவங்க சொல்ல நான் என்ன உடனே கேட்டு புரிஞ்சுக்கிட்டேனா? இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. நான் மட்டும் உடனே எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது எப்படி? நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கேன். நீங்களும் என்ன போக போக புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். கீர்த்தி, இதுக்கடி என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன. மற்ற நாள் கூட ஹாய் ஆதி அப்படின்னு வந்து பேசுவ. நேற்று தான் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சும்மா வச்சு என்னை பார்க்கையாவது செய்யலாம்ல. இன்னைக்கு எதுக்கு நானே வெளியே வந்து பேசினேன், முகத்தை திருப்பிட்டு போயிட்டேன். எதுக்கு அப்படி போனேன்? நான் அதான் வெயிட் பண்ணுறேன்னு உன்கிட்ட சொன்னேன். உனக்கு விருப்பம் இருக்கும்போது நீ சொல்லுன்ட்டு. ஆனால் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. உனக்கு புரிஞ்சிருக்காது. கொஞ்சம் சும்மா வச்சு என்ன பார்த்துட்டாவது போகலாம்ல. எதுக்கு நீ அப்படி போன? ஏதோ நான் உன்னை கூப்பிட்டதுக்கு கடமைக்கு என்கிட்ட பேசணுங்கிற மாதிரி போயிட்டேன். பேசிட்டு அவகிட்ட கால் பண்ணி பேசலாமா? கால் பண்ணி பேசுறதுக்கு அவள் நம்பரும் இல்லையே. நம்பர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எடுத்துடலாம். இல்லை வேண்டாம், நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் நான் பொறுமையாக வெயிட் பண்ணுவேன்ட்டு. ஆதி கொஞ்சம் பொறுமையாக இருடா, வருவா. அவருக்கு என்ன சூழ்நிலையும் பேசாமல் இருந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துருடா.